பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. சரி வீட்டில் பழைய சாதம் இருந்தது. சரி அரைச்சி நம்ம வந்து வத்தல் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பழைய சாதத்தை நல்லா பிழிஞ்சு கிரைண்டரில் போட்டு சைடில் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 5 வெங்காயம், அது கூட சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து கிரைண்டரில் போட்டுருவேன். எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரைச்சிரும். அது கூட அந்த சாதத்தோட என்ன பண்ணேன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இதையும் சேர்த்து போட்டு கல் உப்பு சேர்த்து ஒன்றா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி அரைப்பட்டுரும். இதை வந்து நம்ம வந்து காய வச்சு எடுத்து நம்ம வந்து வத்தலாக யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வத்தலோ இல்லை ஊறுகாயோ ஏதாவது நம்ம செஞ்சேன் அப்படின்னா கரெக்டாக மழை வரும். நான் அன்றைக்கி மழை வரலை, வெயில் அடிச்சுது. சரி ரைட்டு வெயில் தான் நல்ல வெயிலாக பல்ல கட்டிக்கிட்டு அடிக்குதே, நம்ம போய் காய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். எல்லாமே வாளியில் வச்சு நான் ஸ்டெப்பில் ஏறும்போது நல்லா வெயில் அடிச்சுது. நான் மேலே போய் அந்த வத்தல் காய வைக்கிற துணியை வந்து தண்ணியில் அலசிட்டு இருந்த போய் காற்றடிச்சிது. ஆகா இன்றைக்கி எதுவும் மழை வருமோ, இல்லை வராது சும்மா காற்று தான் அடிக்குது, நம்மளை மிரட்டுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தை விரித்து நான் அந்த வத்தல் புளியறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வத்தல் புளிஞ்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா லேசாக காற்று அடிச்சிச்சு. இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக சுற்றி வந்து வெயிலாக இருக்கும். நான் வத்தல் காய வைக்கிறதுக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே மேகம் இருட்டிக்கிட்டு வந்து நிற்கும். ஐயையோ நம்மளை பழி வாங்குதோ அப்படின்னு சரி நினச்சிக்கிட்டு சரி மழை வந்தால் மட்டும் போய் காய வச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக அதே மாதிரி நான் காய வைக்கிறப்போ 1:30 மணி, கரெக்டாக வத்தல் புளிகிறப்போ 1:30 மணி காய வச்சுட்டு வத்தலை இது பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். ஒரு 4 மணி போல் நியூஸில் போட்டாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கெல்லாம் வந்து மழை வருது, ரெட் அலர்ட் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன், தஞ்சாவூர் அதாவது பட்டுக்கோட்டை அதிராமணம் சைடு அப்படின்னா நைட்டானால் மட்டும்தான் மழை வருது அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டேன். சரி ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே படப்படன்னு உள்ள காய வச்சுருக்கோமே, மழை எதுவும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே கரைஞ்சி அப்படியே படி வழியாக உடியாந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பார்த்தா அன்றைக்கி நைட்டு மழை வந்து எப்படியும் ஒரு 9 மணி 9:30 மணிக்கு தான் மழையே வந்துச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம மறுநாள் வெயில் அடிக்கும் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்னும்